வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா MA4151 பேப்பர் அண்ட் MA4108 பேப்பர். இந்த மாதிரி கோட் வேர்ட் பேப்பர்ல இருக்கிறவங்க லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் நம்ம ஒரு டாபிக் பார்ப்பீங்க. ஸோ அந்த லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடோட கால்குலேஷன் எப்படிலாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். அந்த ப்ராப்ளத்தோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் மேக்ஸிமம் யூனிவர்சிட்டி கொஷினில் ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்குறாங்க, ரிப்பீட்டடாகவே கேட்குறாங்க. இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுலே ரொம்ப 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 ஈஸியான ப்ராப்ளம். அதுக்காக கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துக்கோங்க. கியூஆர் டிகாம்போசிஷன், கியூஆர் ஃபேக்டரைசேஷன், இந்த கான்செப்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் யூனிட் 1ல். பட் அந்த கான்செப்ட் எல்லாமே நமக்கு இன்னர் ப்ராடக்ட்னா என்ன, நார்ம்னா என்ன, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன, V1 V2 V3 எப்படி பார்க்குறது, அதுக்கு ரெலவெண்ட்டாக மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஒரு லெங்க்த் டெரிவேட்டிவ் தான். பட் அது எல்லாமே ரொம்ப ஈஸியான டாபிக் தான். பட் லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் அப்போ அது கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இந்த கான்செப்டை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு வீடியோலேயே கான்செப்ட் தெரிஞ்சிடும். அது ஒரு 2 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். எப்படினாலும் கொஷினில் ப்ராப்ளம் வந்ததுன்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இப்போ ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஃபைண்ட் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் x1 + x2 = 1, 2x1 = 2, x2 = 3. இவ்வளோ தான் நம்மளுடைய கொஷின். ஸோ லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடில் நீங்கள் ஆன்சர் கன்வெர்ட் பண்ணுங்கன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிவன் ஈக்குவேஷனில் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ x1 + x2 = 1, 2x1 = 2, x2 = 3. இதில் பார்த்தீங்கன்னா m > n. எம்னா ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு நீங்கள் கோட் பண்ணிங்கன்னா இந்த வேரியபிளாக எத்தனை இருக்குது, 1 2 3 வேல்யூவாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னங்கிறது வேரியபிள்ஸ்னால் 2 வேரியபிள் தான் ஈக்குவேஷனில் இருக்குது, x1 அண்ட் x2. உங்களுக்கு x1 x2ன்னு கொடுக்கலாம், சில சமயம் x அண்ட் ஒய்ன்னு கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் நம்மளுடைய வேரியபிள் இந்த 3 ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் தான். ஸோ வேரியபிள்ஸை விட ரோஸ் ஈக்குவேஷன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் இதே ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலாம். அதர்வைஸ் சில சமயம் மாறி கொடுக்கலாம். அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ m > n பேசிக் கண்டிஷனில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் எப்படி ஒர்க் அவுட் பண்ணால், a vector x is the least square solution to ax = b. ஸோ ax = bன்னு இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்ம் பண்ணதுக்கு அடுத்து நமக்கு வர சொல்யூஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனா, if and only if x is a solution to the normal equations a transpose a of x = a transpose b. இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறப்ப நமக்கு வர ஆன்சரை நம்ம லீஸ்ட் ஸ்கொயர் சொல்யூஷனாக நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பார்ட்டு தான். ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா இந்த ரிசல்ட் இருந்தால் இந்த ரிசல்ட் சாட்டிஸ்ஃபை ஆகும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஏ டிரான்ஸ்போஸ் இ, நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க, ஏன்னு. ஸோ இதோட டிரான்ஸ்போஸோட ஏவோட மல்டிப்ளை பண்ணுறதும் எக்ஸுங்கிறது இங்கே வெக்டார், நம்ம என்ன ரிசல்ட் வேணுமோ அதுதான் எக்ஸ்ன்னு கோட் பண்ணுவாங்க. விச் இஸ் ஈக்குவலன் டு ஏ டிரான்ஸ்போஸ் பி. பின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட் பார்ட் இருக்கும்ல சொல்யூஷன், இதோட மல்டிப்ளிகேஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம எழுதிக்கணும். ஸோ எழுதினோன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ எந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சராக எடுக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய டெஃபினிஷன், லீஸ்ட் ஸ்கொயர் சொல்யூஷனோட டெஃபினிஷன். இப்போ இதே மெத்தடில் நம்ம இப்போ கால்குலேஷன் பார்க்கலாம். லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடில் நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ண வேண்டியது a transpose a of x = a transpose b. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரைட் சைடு என்ன லெஃப்ட் சைடு என்ன தனித்தனியாக பார்த்து ஈக்குவலாக மாற்றலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கிவன் ஈக்குவேஷனை ax = b இந்த ஆர்டருக்கு நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ax = b. ஸோ axனா ஏங்கிறது இந்த கிவன் ஈக்குவேஷனில் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் எழுதுங்க. 1 1. அடுத்து பார்த்தீங்கன்னா x1க்கு 2, அப்போ ஃபஸ்ட் வேல்யூ 2. x2 இங்கே இல்லை, அப்போ 0ன்னு கோட் பண்ணிக்கலாமா. ஸோ 0ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய வேல்யூ 1 1 2 0. அடுத்து x2ஓட வேல்யூ 1, x1ஓட வேல்யூ இங்கே இல்லை, அப்போ 0ன்னு எடுத்துக்கலாம். 0 1. x1 x2 2 வேரியபிள் இருக்கிறதுனால அதை எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவலன் டு ரைட் சைட் பார்ட் இருக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 2 3. ஸோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. 1 2 3. ஹியர் a ஈக்குவலன் டு ஃபஸ்ட்டு எக்ஸ்னா x1 x2, பிங்கிறது 1 2 3. ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் ax = b இந்த ஆர்டரில் கிவன் டேட்டாவை மாற்றி எழுதியாச்சு, முடிஞ்சுது. இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது கண்டிஷன் வைஸ் a டிரான்ஸ்போஸ் a இது உன்னோட வேல்யூ என்னன்னு பார்த்துக்கலாம். a டிரான்ஸ்போஸ் b என்னன்னு பாருங்கள். ரைட் சைடுக்கு 2 ஈக்குவலண்ட்டாக மாற்றினா we get the ஃபைனல் ஆன்சர். லெஃப்ட் சைட் தனியாக பார்க்கலாம். டு ஃபைண்ட் a டிரான்ஸ்போஸ் e. ஸோ a டிரான்ஸ்போஸ் ஈனா ஏக்கு டிரான்ஸ்போஸை ஃபஸ்ட்டு எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்போஸ் மீன்ஸ் ரோவாக இருக்கிறத காலமாக எழுதிக்கணும், காலமாக இருக்கிறத ரோவாக மாற்றிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 0, சாரி 1 1. அடுத்து 2 0 இந்த ஆர்டருக்கு மாறிடும். அடுத்து 0 1ங்கிறது இந்த ஆர்டர். ஏங்கிறது நமக்கு கிவனில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணோம்ல அந்த ஏ, இதை மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எல்லாருக்கும் தெரியும்.
ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ 1 into 1 2 into 2 ப்ளஸ் 0 into 0 ஃபஸ்ட் வேல்யூ. அடுத்து ஃபஸ்ட் ரோ அதை வச்சு செகண்ட் காலத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 1 2 into 0 0 into 1 நமக்கு இந்த ஆன்சர் அது. அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ 1 into 1 0 into 2 1 into 0 ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் முடிஞ்சது. செகண்ட் காலம் வச்சு அடுத்த ஆர்டருக்கு எடுத்துக்கலாம். ஸோ 1 into 1 0 into 0 1 into 1 இதை ஒர்க் அவுட் பண்ண வந்திருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 + 4 + 0ங்கிறப்ப 5 1 + 0 + 0ங்கிறப்ப 1. ஒருவேளை இங்கே மைனஸ் இருந்தால் அதுக்கு ஏற்றபடி ரிசல்ட் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1 + 0 + 0ங்கிறப்ப 1 1 + 0 + 1ங்கிறப்ப 2. இது நமக்கு லெஃப்ட் சைடு ஆன்சராக வந்திருக்க ஆன்சர் இருக்கட்டும். இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு நம்ம பார்க்க வேண்டியது ஏ டிரான்ஸ்போஸோட பிஏ மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஏ டிரான்ஸ்போஸோட ஏவை மல்டிப்ளை பண்ணணும், இங்கே ஏ டிரான்ஸ்போஸோட பிஏ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் பி, ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதிக்கோங்க. பிங்கிறது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடாக ஈக்குவேஷனில் நம்ம ஃபார்ம் பண்ண வேல்யூ தான் எடுப்போம். ஸோ 1 2 3 இதை மல்டிப்ளை பண்ண என்ன எடுத்துக்கலாம் 1 + 4 + 0. அடுத்து 1 + 0 + 3. ஸோ கோட் பண்ண நமக்கு வராது 1 + 4 + 0ங்கிறப்ப 5 1 + 0 + 3ங்கிறப்ப 4. இது ஏ டிரான்ஸ்போஸ் பியோட வேல்யூ. நவ் தனித்தனியாக பார்த்தாச்சு. இப்போ இதை கம்பேரபிளாக மாற்றிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ரிசல்ட் வந்தோமோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. 5 1 1 2 வேரியபிள் பார்த்தீங்கன்னா இதில் 2 வேரியபிள் தான் இருக்குது. ஸோ x1 x2. இங்கே ரைட் ஹேண்ட் சைடு ரெலவெண்ட்டாக இப்போ நம்ம செகண்ட் பார்த்த ஆன்சர் 5 4. இதை ஈக்குவேஷனாக மாற்றிக்கலாம். ஸோ ஈக்குவேஷனாக மாற்றினா 5x1 + x2 = 5. செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x1 + 2x2 = 4. ஈக்குவேஷன் 1 and 2 ஆல்ரெடி நம்ம 1 and 2 இங்கே அப்ளை பண்ணதுனால இது 3 4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். x1 and x2ஓட வேல்யூ பார்த்தா முடிஞ்சுது. இந்த 2 ஈக்குவேஷன் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம், நமக்கு என்ன மெத்தட் தெரியுமோ அதில் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. எலிமினேட்டிங் மெத்தட் ஆர் சப்ஸ்டியூஷன் மெத்தட் எப்படினாலும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ எலிமினேஷன் மெத்தடில் எடுத்தோம்னா இதில் ஏதாவது ஒரு ஃபேக்டரை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப இப்போ x1 மூவ் பண்ணுறேன்னா x1 எல்லா டேர்மையுமே 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் x1 பாட கேன்சல் ஆகும். ஸோ 5x1 + x2 = 5. செகண்ட் ஈக்குவேஷனை 5ஆல் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேங்கிறப்ப 5x1 + 10x2 = 20. ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் இந்த ஆர்டர் கேன்சல் ஆகும். இந்த ஆர்டர் -9x2 = -15. ஸோ x2 = -15/9. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ண நமக்கு வர ஆன்சர் 5/3. நான் பாயிண்டில் கோட் பண்ணிக்கிறனாலும் ஓகே தான். அடுத்து x2 = 5/3. மேக்ஸிமம் நீங்கள் ஃப்ராக்ஷனாக வச்சு ஒர்க் அவுட் பண்ணாலே நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு கீவேர்ட் கொடுக்குற ஆன்சர் வந்து ஃப்ராக்ஷனில் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதே ஆர்டர்லேயே எடுத்துக்கோங்க. x1 + 2 × 5/3 = 4. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு என்ன வந்திருக்கலாம் x1 + 10/3 = 4. நமக்கு தேவை x1 தான். ஸோ இது இந்த சைடு வந்ததுன்னா 4 - 10/3 எல்சிஎம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2/3. அப்போ x1ஓட வேல்யூ 2/3, x2ஓட வேல்யூ 5/3. அதை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ x1 = 2/3, x2 = 5/3. இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் ஈஸியாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ரொம்ப ஹெவியாக இருக்குமோ லெங்க்த்தியாக இருக்குமாலாம் கிடையாது. இந்த ஒரு கண்டிஷன் ஏ டிரான்ஸ்போஸோட ஏவை மல்டிப்ளை பண்ணணும், ஏ டிரான்ஸ்போஸோட பியை மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவலண்ட்டாக மாற்றி நமக்கு தேவையான வெக்டாரை கால்குலேஷனில் பார்த்தாலே போதும். ஈஸியான கால்குலேஷன் தான். வீடியோ ஒரு தடவை இல்லை 2 தடவை பாருங்கள். டவுட் இருந்ததுன்னா கணித பிழைக்கு மெயில் அனுப்புங்க. தேங்க்யூ.